எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது முட்டை தவா புலாவ். ஸோ இந்த புலாவுக்கு எதுவுமே ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு இது நம்ம செய்யலாம். வாங்க இந்த ஸ்பெஷல் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரீட் ஸ்டைல் முட்டை புலாவ் செய்ய அகலமான இரும்பு தவா எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனது போட்டு கிண்டுங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் 2 பொடியை நறுக்கின பச்சை மிளகாய், 2 பொடியை நறுக்கின தக்காளி போட்டு கிண்டுங்க. அடுத்து 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் விழுதும் போடுறேன். நீங்கள் மிளகாய் விழுதுக்கு பதில் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மசாலா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால 3/4 கப் அளவு தண்ணி ஊற்றுறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலாவை 2 நிமிஷத்துக்கு கிண்டுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதில் 6 முட்டையை உடைச்சி ஊற்றுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றி முட்டையை மசாலாவோட சேர்த்து கிண்டுங்க. முட்டை வேக கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் ஆகும். பாருங்க, முட்டை நல்லா வெந்திருக்கு. இதுலேருந்து ஈரம் எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் சாதம் சேர்க்கலாம். நான் 250 ml மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசியை வேக வச்சுருக்கேன். சாதம் உடஞ்சிராம மெதுவாக மசாலாவோட மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சாதத்தை 5 நிமிஷத்துக்கு வேக வைங்க. கடைசியா கையளவு நறுக்கின கொத்தமல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. சுவையான முட்டை தவா புலாவ் இப்போ ரெடி. இந்த புலாவை நீங்க அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு நான் பொரிச்ச முட்டையோட சர்வ் பண்ண போறேன். பேன்ல கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி முட்டையை டைரக்டா உடைச்சு ஊத்துங்க. முட்டை மேல கொஞ்சம் உப்பு, மிளகாய் தூள் தூவி திருப்பி போடுங்க. இதை முட்டை புலாவோட சூடாக பரிமாறுங்க. ஸ்ட்ரீட் ஸ்டைல் முட்டை தவா புலாவ் இப்போ ரெடி. ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் இந்த முட்டை தவா புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நான் இரும்பு தவாவில் செஞ்சுருக்கேன். நீங்கள் ரெகுலர் வீட்டில் இருக்கிற தவா வச்சு கூட நீங்கள் செய்யலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. நீங்கள் இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.